ஹே ஹை ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம 11 அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். சென்னையில அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி இறந்து போறவங்களாம் சாதாரண ஆள் இல்ல, எல்லாருமே சகோதர சகோதரிகள், அதுவும் ட்வின்ஸுங்க. அப்படி இந்த ட்வின்ஸை கரை வச்சு அங்க போட்டு தள்ளுறது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமோ ட்விஸ்டோ என்ன? இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரர் வராரு. அவருக்கு அங்க அடுத்தடுத்து என்ன மாதிரியான அதிர்ச்சிகளும் ட்விஸ்டும் காத்திருக்குன்றத ரொம்ப சூப்பராகவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவிங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க, OTTல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கதையில என்ன சொல்லிருக்காங்கன்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு காரை காமிக்கிறாங்க. ஒரு காட்டு பாதையில அந்த காரும் வருதுங்க. காருக்குள்ள உடம்பு ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு மர்ம நபரும் இறங்குறாரு. அப்படி காரடி கீழே இருக்கிற ஒரு பிணத்தை எடுத்து ஒரு மரத்துக்கு அடியில வச்சு அதை கொளுத்தவும் செய்யறாரு. கட் பண்ணா சென்னை ஆவடிக்கு பக்கத்துல ஒரு ஆணுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் நியூஸ்லயும் வருதுங்க. அதே சமயத்துல ஒரு பேங்க காமிக்கிறாங்க. அந்த பேங்க்ல தீரன் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய கேங்க கூட்டிட்டு வந்து கொள்ளை அடிக்கிறாரு. பேங்க்ல இருக்கவங்க எல்லாம் பதறி போக இப்ப அந்த பேங்குடைய வாட்ச்மேன் அந்த கொள்ளை சம்பவத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த வாட்ச்மேனையும் சுட்டு தள்ளிட்டு அந்த தீரன் அந்த பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவான அரவிந்தன் அப்படின்ற ஒரு IPS அதிகாரியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே இந்த பேங்க கொள்ளையடிச்ச தீரன் எங்க இருக்கான் அப்படின்றத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்படி நேரா ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டோம் அந்த தீரனை கைது பண்ணலான்னு போறாரு. என்ன ஊரே தேடிட்டு இருக்கு, நீ எப்படி என்ன அசால்ட்டா புடிச்சன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும் போதோ நம்ம ஹீரோ கடந்த 10 மாசமாவே இந்த மணி லாட்டரி பண்ணது நிறைய பேரை ஏமாத்தின வழக்குன்னு சொல்லி இந்த தீரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதை தன்னோட கமிஷனருக்கும் PPTல எல்லாம் போட்டு காமிச்சு ரொம்ப ஸ்கெட்ச் போட்டுதான் இப்ப இந்த தீரனை கைது பண்ணிருப்பாரு. அதையும் அங்க சொல்லிட்டு இப்ப அவங்க அடியாட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இப்ப அந்த தீரனையும் தூக்கி ஜெயிலுக்குள்ளேயும் வைக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ அவருக்கு எந்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிருவாருங்க. அதனாலேயே கமிஷனரும் அவருக்கு அடுத்தடுத்த கேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் முன்ன சீன்ல ஆவடியில ஒரு நபர் மர்மமான முறையில எரிஞ்சு போய் சடலமா இருந்தார்ல, அதே மாதிரி அம்பத்தூர்லயும் ஒரு சடலம் கிடைக்குதுங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அந்த கேஸ் ஃபைல ரஞ்சித் அப்படின்ற ஒரு போலீஸ் கிட்டையும் கமிஷனர் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரியும் கொடுக்குறாரு. அப்படி இந்த சைக்கோ யாருன்றதையும் அந்த ரஞ்சித் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, ஆனா நாளுக்கு நாள் அந்த கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்ப மூணாவதா இன்னொரு சடலமும் எரிஞ்சு போய் கிடக்கு. அதுவும் சிட்டிக்கு அவுட் சைட்ல இருந்துதான் கிடைக்குது. உடலை ஆராய்ந்து பார்க்கும் போதோ அந்த ரஞ்சித்துக்கு ஒரு தடையுமே கிடைக்கல. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அரவிந்தன், அவருமே இன்னொரு கேங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது போதை பொருட்கள் எல்லாம் கடத்துறவங்க. அப்படி அவங்க கடத்துற மாத்திரைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பறிமுதல் பண்றாரு. இந்த போதை மாத்திரை 4 ஒன்னா போட்டா உசுரே போயிடுமா, அவ்வளவு டேஞ்சரான பொருள் எல்லாம் நம்ம ஹீரோ இப்ப மீட்டு எடுக்கிறாரு. இங்க நாலாவதா இன்னொரு சம்பவமும் நடக்குதுங்க. அப்படி நாலாவதா ஒரு பாடி திரும்பி சிட்டி அவுட்டர்ல இருந்து கிடைக்குது. அதுவும் அந்த கேஸை விசாரிக்கிற ரஞ்சித் கைமுதல் பண்ண இப்ப பலி எண்ணிக்கை 4ல இருந்து 5ஆகவும் 5ல இருந்து 6ஆகவும் ஏறிக்கிட்டே போகுது. 2 பேர் இறந்தப்போ இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சேன், இப்ப என்னன்னா 6 பேர் இறந்துட்டாங்க, நீ எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரியும் கமிஷனர் பயங்கரமா கோவப்படுறாரு. இதுல அந்த ரஞ்சித் போலீஸ் அதிகாரிக்கும் பயங்கர பிரஷர் வர இந்த பிரஷரோட அந்த ரஞ்சித்தும் ஏதோ சிட்டி அவுட்டர்ல இன்னொரு பிணம் இருக்குன்ற மாதிரி போன் கால் வந்து அந்த பிணத்தை பாக்குறதுக்கும் அவர் வண்டியில வேகமா போயிட்டு இருக்காருங்க. அப்ப எதிர்பாராத வண்ணம் அவரோட வண்டி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குது. எப்படியோ வழியில வந்த ஒரு காரு அந்த ரஞ்சித் போலீஸ்காரரை அந்த கார்ல இருந்து காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க போல. இப்ப அவரு அன்கான்சியஸா இருக்காரு போல. அதனால எவ்வளவு நேரம் இந்த ரஞ்சித் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த இந்த சைக்கோ கேஸ கமிஷனரும் நம்ம ஹீரோவான அரவிந்தன் கிட்ட கொடுக்கறாரு. அரவிந்தன், இது வரைக்கும் நீங்க எடுத்த கேஸை எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்க, இந்த கேஸையும் சீக்கிரமா முடிச்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் சொல்ல இப்ப நம்ம அரவிந்தனுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டரான மனோகர் அப்படின்றவரையும் உதவியாளரா கமிஷனர் நியமிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ எடுத்த எடுப்புலயே இது வரைக்கும் 6 பேர் இறந்துருப்பாங்கல்ல, அந்த 6 பேரும் எந்த இடத்துல சடலமா கிடைச்சாங்க அங்கெல்லாம் போய் நான் பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா வந்து பார்வையிடுறாரு. எல்லாமே சிட்டி அவுட்டர்லயும் இருக்கு, இந்த CCTV கேமராலாம் இல்லாத பகுதிகளாகவும் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இறந்து போன எல்லாருமே ஒரே வயசு உள்ளவங்களாம். இதெல்லாம் தெரிய வர நம்ம ஹீரோவுமே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு. இந்த SI மனோகரும் தான் வீட்டுல போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன மனோகர், உங்க மனைவி போன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, எனக்கு மனைவி எல்லாம் இல்ல சார், ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான், அவனுக்கு நான் தான் உலகம், அவனை நான் தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு இப்ப தான் வீட்டுக்கு வந்தோம் தான் பையனை கட்டி அணைச்சுக்கிறாரு. இதையும் நம்ம ஹீரோ அங்க ஏக்கத்தோட பார்க்க
இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள் அவரோட ஜீப்ல போயிட்டு இருக்கும் போதோ அங்க அவரோட ஜீப் ரிப்பேர் ஆகி நிக்குதுங்க. ரோட்ல லிஃப்ட் கேட்கலான்னு பாக்குறாரு. அங்க சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுதுங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு சான். அவங்களுக்கு பையன் பாக்குறதுக்காக ஒரு காஃபி ஷாப்புக்கும் அவங்க வந்திருப்பாங்க. அங்க கிரே கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்க ஒரு பையன் தான் உனக்கு மேட்ரிமோனில பாத்துருக்கோம். அவனை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு வான்ற மாதிரி தான் அவங்க வீட்டுல சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்க தான் வீட்டுல பார்த்த பையன்னு நினைச்சு நம்ம ஹீரோக்கு வந்து ஹாய் சொல்லுவாங்க. ஹீரோவை முதல் பார்வையிலேயே நம்ம சானுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கோங்க. இப்போ ஹீரோ பத்தி விசாரிக்கும் போதோ ஹீரோ பேரு அரவிந்தன்ற மாதிரி தெரிஞ்சதும் நீங்க எனக்கு பார்த்த மாப்பிள்ளை இல்லன்ற மாதிரியும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஹீரோ முன்னாடி சில கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, அதுல சில அடியாட்கள்லாம் வர அவங்கள பதிலுக்கு நம்ம ஹீரோ அடிக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஒரு IPS அதிகாரின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுல அந்த சானுக்கும் ஹீரோ மேல இருக்கிற காதல் இன்னமும் அதிகரிக்குது. அதுல இருந்து நம்ம ஹீரோ எங்க போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த ஹீரோயின் வந்துடுறாங்க. பல மாசங்களா ஹீரோக்கு லவ் டார்ச்சரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நம்ம ஹீரோயினை மதிக்கிறதே இல்லைங்க. அப்படி உங்க 8 மாசமா நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்பயும் ஹீரோக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் காரை நிப்பாட்டி இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ கார்ல லிஃப்ட் கேட்டுதான் நான் வருவேன், ஆனா லவ் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு தான் அந்த கார்ல ஏறி இப்ப அவர் வர வேண்டிய இடத்துக்கும் வராரு. இப்ப இந்த சைக்கோ கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த அந்த ரஞ்சித் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவர் இன்னும் அன்கான்சியஸாவே இருக்காருங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட காமிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆண் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அங்க ஒரு கருப்பு கலர் கார் வருது. கருப்பு கலர் காருக்குள்ள முகமுடிய போட்டுக்கிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நபர் கீழே இறங்குறாரு. கையில எலக்ட்ரிசிட்டி கொடுக்கிற ஒரு மிஷினையும் எடுத்துட்டு வராரு. அப்படி நேரா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இருக்கிற அந்த ஆணுடைய கழுத்துலயும் வச்சு அந்த ஆணை மயக்கமடையவும் வைக்கிறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஒரு தகவல் வருதுங்க. அதாவது ஏலாதா இன்னொருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவரும் அதே முறையில போட்டு தள்ளிட்டு அவரோட உடம்ப எரிச்சிருக்காங்க. இந்த ரஞ்சித் ஹேண்டில் பண்ண வரைக்கும் 6 பேரு. இப்போ ஹீரோ வந்து ஏலாதா இன்னொரு நபர். ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் கூட இது தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்ற மாதிரியும் பிரஸ்காரங்களா நம்ம ஹீரோ கிட்ட பல கேள்விகள் கேட்க அப்பதான் அந்த பாடிய ஆய்வு பண்ணி பாக்குறப்போ இப்ப ஏலாதா இறந்து போன நபருடைய கால்ல பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படி அந்த பிளேட்டையும் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிக்க இந்த பிளேட் இப்பதான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அது பண்ணி சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணி இந்த பிளேட்டை அவங்க உடம்புல வச்சிருக்காங்க. மேபி அதுல ஒருத்தர் தான் இப்ப ஏலாதா இறந்து போன நபரா இருக்கணும். நான் சீக்கிரமாவே யாருக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி பிளேட் வச்சாங்கன்ற டீடைல கொடுக்கறேன்ற மாதிரியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போகும்போதோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட இருக்கிற அந்த SI மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்துட்டு போறதையும் கவனிக்கிறாரு. அங்க இருக்கிற டாக்டர் கிட்டையும் இந்த மனோகர் எதுக்கு வந்துட்டு போறாரு, அவருக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்க இந்த மனோகருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அவர் கூடிய விரைவில் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணுமா, அப்படி இல்லனா அவரோட உசுரை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரியும் அங்க அந்த டாக்டர் சொல்றாரு. இதுல நம்ம ஹீரோவுமே மனோகருக்கு இருக்கிறது ஒரே பையன், மனோகர் போயிட்டானா அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்ற மாதிரியும் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும் போதோ அந்த SI மனோகரும் டாக்டர் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் கால்ல அந்த ஸ்டீல் வச்சிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்ல அந்த லிஸ்ட்ல மொத்தம் 40 பேர் இருக்குங்க. அதுல ஹீரோக்கு 7 பேர் மேல மட்டும் சந்தேகம் வருது. ஏன்னா அவங்கள பத்தி எந்த ஒரு ப்ரொஃபைலும் கிடைக்க மாட்டேதுன்ட்டு. அப்படி அதுல ஒரு 6 பேரை வந்து ஹீரோ விசாரிக்கிறாரு. 6 பேருடைய கால்லயும் பிளேட் இருக்கு. அப்படிதான் 7வதா சுதாகர் அப்படின்ற ஒரு நபரை பார்க்க வராரு. உங்களோட கால்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இந்த பிளேட் எதனா வச்சாங்களான்னு கேட்க அவரும் ஆமான்னு காலை காமிக்க வீட்டுல உங்களை தவிர்த்து வேற யாரு இருக்கான்னு கேட்க அப்பா இருக்காரு, அப்பா தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரியும் அந்த சுதாகர் சொல்றாரு. இப்போ ஹீரோவும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க சுதாகர் தண்ணி எடுக்கலான்னு உள்ள போறாரு. அப்போ சுதாகரோட வீட்டுல ஒரு போட்டோவையும் ஹீரோ கவனிக்கிறாரு. அதை கவனிக்கிற சுதாகரும் திருட்டு மொழி முழிச்சிட்டு வெளியே வந்து ஹீரோக்கும் தண்ணி கொடுத்துட்டு இப்போ ஹீரோ அங்க இருந்து கிளம்புனதோ அந்த டோரையும் சாத்துறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு வேற நம்ம ஹீரோயின் கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க. இருக்கிற பிரச்சனையில இந்த கல்யாணம் வேற என்னால முடியாதுன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல எப்பனா என்னோட காதல புரிஞ்சுப்ப நீயே என்ன தேடி வருவேன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப மறுபடியும் அடுத்த நாள் காலையில விடிய இப்ப 8வதா இன்னொரு பிணமும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுங்க. அதுவும் அடையாளம் தெரியாத மாதிரியும் எரிஞ்சு போன மாதிரியும் தான் இருக்கு. இது வரைக்கும் 7 பிணங்கள் சிட்டி அவுட்டர்ல கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ சிட்டிக்குள்ளேயே 8வது பிணம் கிடைக்குது. இப்ப அந்த பிணம் கிடைச்ச ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டயும் நம்ம ஹீரோ உங்ககிட்ட எதனா மிஸ்ஸிங் கேஸ் வந்துதான்ற மாதிரி கேட்க மிஸ்ஸிங் கேஸ்லாம் வரல, நேத்து ஒரு பிச்சைக்காரன் தான் ஸ்டேஷனுக்கு வந்தான், வந்து ஏதோ உளறிட்டு இருந்தான்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஒரு பிச்சைக்காரரு இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருங்க. ஏதோ ஒரு பொண்ணு மலையில கொடை பிடிச்சிட்டு போகும்போதோ ஒரு மர்ம நபர் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்காராம். அதை அவரு பார்த்ததா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மேபி அந்த பொண்ணு கூட அந்த சைக்கோ இப்படி பண்ணி இப்படி அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிச்சு இப்போ இந்த பிணமா இருக்கலான்ற மாதிரியும் அங்க சந்தேகப்பட
இப்ப ஹீரோ வந்து அந்த பிச்சைக்காரர் கிட்ட பேசுறாரு. நீங்க டெய்லி அந்த பொண்ணை பாப்பீங்களா? அந்த பொண்ணு டெய்லி இப்படிதான் நடந்து போவாளான்னு கேட்க, இல்ல அவ டெய்லி பைக்ல தான் போவா, அன்னைக்குதான் மழையில நடந்து போனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணுடைய பைக் எங்கன்ற மாதிரி தேடுறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்ல அந்த பைக் நிக்குதுங்க. அப்படி அந்த பைக்குடைய சீட்டை ஓபன் பண்ணி பார்க்கும் போதோ அதுல அந்த பொண்ணுடைய பேரு மீரா அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய அட்ரஸும் அதுல இருக்கு. அந்த பொண்ணு சேஃபா இருக்காங்களா இல்லையான்றத பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய அட்ரஸுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு கதவை திறக்கிறாங்க. அவங்க உள்ள சேஃபா தான் இருக்காங்க. ஆனா ஏதோ பயத்தோட இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை பாக்குற லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்களும், எம்மா நேத்து நீ ஸ்டேஷனுக்கு வந்தியே, ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தலன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி இந்த மீரா நேத்து தன்னுடைய நாய்க்குட்டி காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்ப அந்த நாய்க்குட்டி கிடைச்சிருச்சான்ற மாதிரியும் கேட்க, அவங்களும் சந்தேகத்தோட முழிக்க, இந்த பொண்ணு பாக்குறது பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கு. இந்த பொண்ணோட வீட்டை ஆராய்ந்து பாப்போம்னு சொல்லியும் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்பதான் அந்த மீரா அப்படின்ற அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ரெண்டு பேருமே ட்வின்ஸ்ன்ற மாதிரி தெரிய வருதுங்க. முக்கியமா அங்க ஒரு பள்ளிக்கூடத்துடைய குரூப் போட்டோவும் இருக்கு. ட்வின் பேட் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம் தான். அதுல கிட்டத்தட்ட 11 ட்வின்ஸ் ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்காங்க. இப்ப அந்த டீடைலையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இப்ப நேரா தன்னுடைய ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி முன்னாடி சுதாகர் அப்படின்ற ஒரு நபரை வந்து ஹீரோ வீட்டுல பாத்துருப்பார்ல, அவரு கூட திருட்டுத்தனமா முழிச்சிருப்பார்ல, அவர்கிட்ட ஹீரோ மறுபடியும் விசாரிக்க, அவர்கிட்ட ஏன் விசாரிச்சாருன்னா, நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல ஒரு போட்டோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன்ல, அந்த போட்டோ இந்த ட்வின் பேட் ஸ்கூலோடைய ஒரு குரூப் போட்டோ தாங்க. அது மூலமா இந்த சுதாகரும் தனியால் இல்ல, அவருக்கும் ஒரு ட்வின் பிரதர் இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியுது. உன்னுடைய ட்வின் பிரதர் எங்க, உன்னோட உண்மையான பேர் என்ன, என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறன்ற மாதிரியும் இப்ப ஹீரோ நிகழ்காலத்துல விசாரிக்க, அப்பதான் அந்த சுதாகரும், என் பேரு சுதாகர் இல்ல, என் பேரு சுரேந்தர், என்னோட பிரதருடைய பேரு தான் சுதாகர். ஒரு நாள் சுதாகர் வெளியே போயிருந்தான். அன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள், ராத்திரி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். ஆனா அவனோட போன்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் வந்திருந்தது. அதுல இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வரலன்ற மாதிரி போட்டு இருந்தது. நானும் நாளைக்கு வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க மீரா இருக்காங்கல்ல, அவங்களும் தன்னோட ட்வின் சிஸ்டர் அன்னைக்கு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, வீட்டுக்கு நடந்து வரேன்னு சொன்னா. ஆனா திடீர்னு ஒரு மெசேஜ்ல நான் வீட்டுக்கு வரல, ஃப்ரெண்டு வீட்டுல தங்க போறதா சொன்னா. ஆனா அவ காலையிலயும் வீட்டுக்கு வரல, அதுக்கப்புறம் அவ எங்க போனானே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஒரு நாள் இந்த சுரேந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் கால் வந்திருக்கு. அது ஒரு வீடியோ காலுங்க. ஓபன் பண்ணி பார்த்தா தன்னுடைய ட்வின் பிரதரான சுதாகரை மாஸ்க் போட்ட ஒரு நபர் புடிச்சு வச்சுக்கிட்டு, நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணா உன்னோட பிரதரை உசுரோட விடுவேன்ற மாதிரி மிரட்டிருக்கான். எப்படி இந்த சுதாகரை புடிச்சு வச்சானோ அதே மாதிரி மீராவுடைய ட்வின் சிஸ்டரையும் அந்த மாஸ்க் போட்ட நபர் புடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டிருக்கான். இதுலதான் பயந்துகிட்டு நம்ம மீரா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. ஆனா ஸ்டேஷன்ல சொன்னா உன் சிஸ்டரை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் அந்த நபர் மிரட்ட, இதுல பயந்துகிட்டு தான் அவங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு சொல்லி வீடு திரும்பி இருப்பாங்க. இப்ப அந்த மாஸ்க் போட்ட நபரும் நான் சொல்றத அப்படியே நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லியிருக்கான். முதல்ல இந்த சுரேந்தரை ஒரு மர்மமான இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அது ஒரு கட்டுமான கட்டுற பில்டிங். அந்த பில்டிங்ல ஒரு பகுதிக்கு போயிருக்கான். அங்க மூஞ்சில கோணிப்பையெல்லாம் போத்தி ஒரு நபரை துப்பாக்கியால சுட சொல்லியிருக்கான். சுரேந்தரும் நான் எதுக்கு இவனை சுடணும், என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றப்போ, நீ மட்டும் நான் சொன்ன அந்த நபரை சுடலனா இந்த வீடியோ கால்ல உன்னுடைய ட்வின் பிரதரை நான் போட்டு தள்ளிடுவேன், இப்படி தண்ணில மூழ்கிய அவன் இறந்து போயிடுவான்ற மாதிரியும் மிரட்டிருக்கான். இப்ப ட்வின் பிரதரை காப்பாத்தணும்னு சொல்லி இந்த சுரேந்தரும் வேற வழி இல்லாம அங்க மூட்டையில மூடி வச்சிருந்த அந்த மாஸ்க் மேன் சொன்ன நபரையும் போட்டு தள்ளுறாங்க. இந்த சுரேந்தர் பண்ண மாதிரி அதே விஷயத்த அந்த மீரா கிட்டையும் அந்த மாஸ்க் மேன் பண்ணிருக்காரு. மீராவும் பயந்துகிட்டு அந்த துப்பாக்கியை வச்சு அவங்க முன்னாடி கோணிப்பை மூடி இருந்த அந்த நபரை போட்டு தள்ளிருக்காங்க. இப்ப அந்த மாஸ்க் மேனும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய சிஸ்டரும் உன்னுடைய பிரதரும் வீட்டுக்கு வந்துருவான்ற மாதிரி போனை கட் பண்ணிருக்கான். ஆனா வீட்டுக்கு அவங்க வரல, ஒரு வீடியோ தான் வந்திருக்கு. அந்த வீடியோலயும் நம்ம மீரா ஒரு நபரை போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அதே மாதிரி சுரேந்தரும் ஒரு நபரை போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அந்த நபர் யாருன்றத அந்த மாஸ்க் மேன் அவங்க மூஞ்சில இருக்க கோணிப்பையை எடுத்து ரிவீல் பண்றான். அப்படி இந்த சுரேந்தர் போட்டு தள்ளினது அவருடைய ட்வின் பிரதரான சுதாகரங்க, மீரா போட்டு தள்ளினது அவங்களுடைய ட்வின் சிஸ்டரான அவங்க தங்கச்சியை தான். அதாவது மாஸ்க் மேனு ஒரு ரெக்கார்டட் வீடியோல அவங்களுடைய ட்வின் பிரதரையும் ட்வின் சிஸ்டரையும் மிரட்டுற மாதிரி மிரட்டி இவங்களை ஏமாத்தி இவங்க கையாலேயே அவங்க பிரதரையும் சிஸ்டரையும் போட்டு தள்ள வச்சிருக்கான். இந்த விஷயத்த வெளியே சொன்னா நாங்க தான் போலீஸ்ல மாட்டிப்போம், அதனாலதான் இதை வெளியே சொல்லாம எங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்கன்றதையே மறைச்சி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரியும் ரெண்டு பேரும் சொல்ல, அப்பதான் இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஹீரோ ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாரு. உங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட் அப்படின்ற மாதிரி இந்த சுரேந்தரும் சொல்றாரு, மீராவும் சொல்றாங்க.
அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அந்த ட்வின் பேர்ட் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்ச குறிப்பிட்ட ஒரு கிளாஸ்ல இருக்கிற ட்வின்ஸுகளை தான் அந்த சைக்கோ டார்கெட் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்கான்ற மாதிரி. அப்படி ஒரு குரூப் போட்டோவையும் காமிச்சு இதுல 6 பேருடைய ட்வின்ஸ் இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்க 2 பேருடைய சிஸ்டரையும் பிரதரையும் சேர்த்தா 8 பேர் இறந்துட்டாங்க. இப்போ 3 ட்வின்ஸ் தான் பாக்கி இருக்காங்க. உங்களுக்கு உங்க கிளாஸ்ல யார் மேலாம் சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் அந்த குரூப் போட்டோவை உத்து பார்த்துட்டு பெஞ்ச்மேன் மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரி ஒரு பையனுடைய போட்டோவை காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் யார் அந்த பெஞ்ச்மேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. இப்ப அந்த சுரேந்தரையும் மீராவையும் அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த ட்வின் பேட் ஸ்கூலோடைய டீச்சரை வந்து பாக்குறாரு. அப்படி அந்த குரூப் போட்டோவையும் காமிச்சு இந்த கிளாஸ் ரூம்ல இருந்த 8 ட்வின்ஸுகள் இறந்துட்டாங்க. மீதி 2 பேர் தான் பாக்கி இருக்காங்க. பெஞ்ச்மேன் மேல சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு பெஞ்ச்மேனை பத்தி எதனா தெரியுமான்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க அந்த ட்வின் பேட் அப்படின்ற ஸ்கூலை எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீச்சர் தன்னோட கணவரோட சேர்ந்துதான் SV மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. எதிர்பாராத வண்ணம் ஒரு 6 ட்வின்ஸ் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருப்பாங்க. அத ஒரு மேகசின்லயோ போட்டோ எடுத்து போட அது மூலமா அந்த ஸ்கூலும் பிரபலம் ஆகுது. வியாபாரத்தை பெருக்கணும்னு சொல்லியும் அந்த டீச்சருடைய கணவர் பிரின்சிபலுங்க அவருமே எங்க பள்ளிக்கூடத்துல ட்வின்ஸ சேர்க்கிறவங்களுக்கு 2 ட்வின்ஸ்ல ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டினா போதுன்ற மாதிரியும் அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அதனாலேயே நிறைய ட்வின்ஸுகள் இவங்க பள்ளிக்கூடத்துல சேர்றாங்க. அதனால்தான் பள்ளிக்கூடத்துக்கு ட்வின் பேட் அப்படின்ற மாதிரியும் பேரை மாத்துறாங்க. இருந்தும் பள்ளிக்கூடத்தை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த பெஞ்ச்மேனை அந்த பிரின்சிபல் பாக்குறாரு. இந்த பெஞ்ச்மேன் ரொம்ப நல்லாவே செஸ் ஆடுறாருங்க. சோ இந்த பெஞ்ச்மேனை மட்டும் நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டோம்னா நிறைய காம்படிஷனுக்கு போயிட்டு நம்ம பள்ளிக்கூடத்தோடைய புகழையே உயர்த்திடுவான்னு சொல்லி அந்த பெஞ்ச்மேனையும் வந்து பார்த்து பள்ளிக்கூடத்துல சேர சொல்லி கேக்குறாரு. அப்பதான் அந்த பெஞ்ச்மேனுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான். அவனோட பேரு பிரான்சிஸ்ன்ற மாதிரி தெரிய வருது. 2 பேருமே அப்பா அம்மா இல்லாத அனாதைகள் அப்படின்ற மாதிரியும் புரிய வருது. ஈவினிங்ல வேலை பார்த்ததுதான் பகல்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவங்க படிக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ அவங்க கிட்டயும் அந்த பிரின்சிபல் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, ஸ்காலர்ஷிப்ல படிக்க வைக்கிறேன், உங்களோட வாழ்க்கையே மாறிடும், ஹாஸ்டல்லயே தங்கிக்கணும்னு சொல்லி அவங்கள மொத்தமா ஸ்பான்சர் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி அந்த பள்ளிக்கூடத்துல அவங்கள இந்த பிரின்சிபலோட மனைவியான இந்த டீச்சர் தான் ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க. அப்படி இந்த பிரான்சிஸையும் பெஞ்ச்மேனையும் ஒரு கிளாஸ் ரூம்லயும் தூக்கி போடுறாங்க. அந்த கிளாஸ் முழுக்கவே ட்வின்ஸுகள் மட்டும் தான் இருப்பாங்க. மொத்தம் 22 பேருங்க. நாளளவுல பெஞ்ச்மேன் செஸ்லயும் பிரான்சிஸ் படிப்பிலையும் பட்டைய கலப்ப இதெல்லாம் மத்த ஸ்டூடெண்ட்டுக்கு பொறாமை ஏற்படுது. அங்க வர டீச்சர் ஒவ்வொருத்தரும் நம்ம பெஞ்ச்மேன பிரான்சிஸ மட்டுமே புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சுத்தமா மத்த ஸ்டூடெண்ட் அதாவது அவங்க கிளாஸ்மேட்ஸுக்கே பிடிக்காம போயிடுது. இதனாலேயே அடிக்கடி நம்ம பெஞ்ச்மேன் கிட்டயும் பிரான்சிஸ் கிட்டயும் அவங்க வம்பிழுப்பாங்க. பெஞ்ச்மேன் கொஞ்சம் கோவப்படுறவருங்க. முக்கியமா பிரான்சிஸ அப்படி பாத்துப்பாரு. அதனாலேயே பசங்க பெஞ்ச்மேன் கிட்ட அதிகமா வம்பு வச்சுக்க மாட்டாங்க. பிரான்சிஸ தான் கலாய்ப்பாங்க. அதுவும் பிரான்சிஸ பெஞ்ச்மேன் இருக்கும் போதோ கலாய்க்க மாட்டாங்க. இல்லாத சமயத்தை தான் கலாய்ப்பாங்க. பெஞ்ச்மேனுடைய பிரதர் பிரான்சிஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. இருட்டுனா ரொம்ப பயந்துருவாரு. அதுல அவருக்கு ஒரு நோயே இருக்கு. ஒரு நாள் அவரோட பள்ளிக்கூடத்துல கரண்ட் போக அந்த நேரம் நம்ம பெஞ்ச்மேன் டீச்சரோட சேர்ந்து செஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். டீச்சரும் அந்த கேம்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்க, செஸ்ல நீ தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கியே, இப்படி இருந்தா காம்படிஷன்ல எப்படி ஜெயிப்பன்ற மாதிரியும் கோவப்படுறாங்க. அப்பதான் பெஞ்ச்மேன் இன்னொரு கேம் வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கேம்ல ஜெயிக்கிறான். அப்ப ஏன்டா இவ்வளவு நாள் தோத்தன்ற மாதிரி டீச்சர் கேக்குறப்போ உங்க கூட இருக்கிற போதோ அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தோத்துட்டு இருந்தேன்ற மாதிரியும் பெஞ்ச்மேன் சொல்ல அப்பதான் பெஞ்ச்மேன் சாதாரண ஆள் இல்ல, நம்மலாம் A-Bன்னு 2 பிளான் வச்சிருந்தா அந்த பெஞ்ச்மேன் C-ன்னு சொல்லி 3ஆவதா இன்னொரு பிளான் வச்சிருப்பான். அத அவன் ஆட்டத்தை முடிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும்ன்ற மாதிரியும் டீச்சர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல வேற கரண்ட் போயிடுதா. ஹாஸ்டல்ல இருட்டுல இருக்கிற தான் தம்பி பிரான்சிஸும் கதறி அழுது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். 10 நிமிஷத்துக்குள்ள அங்க ஆள் போலனா அப்படி கத்தி கத்தியே அந்த பிரான்சிஸ் இறந்துருவாங்க. எப்படியோ பெஞ்ச்மேன் தான் அங்க வந்து மெழுகுவத்தி ஏத்தி வச்சு தான் தம்பி பிரான்சிஸையும் பாத்துக்கிறான். நாளளவுல நம்ம பெஞ்ச்மேனும் செஸ் காம்படிஷனுக்காக வெளியூருக்கெல்லாம் போக அந்த நேரத்துல பிரான்சிஸ் தனியா கிளாஸ்ல இருக்கும் போதோ கிளாஸ்மேட்ஸ்லாம் அந்த பிரான்சிஸை நிறைய கஷ்டப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் தன்னோட அண்ணன் பெஞ்ச்மேன் கிட்ட இந்த பிரான்சிஸ் மறைச்சிடுறாங்க. ஒரு நாள் இந்த பிரான்சிஸோடைய வீக்னஸ அதே பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் பேசிக்கிட்டு போக அத அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டி கேட்டுறாங்க. நம்மளுக்கு பிடிக்காத அந்த பிரான்சிஸ இன்னைக்கு லேபுக்கு போகும்போது பழி வாங்கிடலான்ற மாதிரியும் அங்க ஒரு பிளான போடுறாங்க. அப்படி ட்வின்ஸுகளா இருக்கிற எல்லாரையும் அதாவது 11 பேரை கெமிஸ்ட்ரி லேபுக்கும் 11 பேரை பிசிக்ஸ் லேபுக்கும் அங்க டீச்சர்ஸ் பிரிச்சு விடுறாங்க. அப்படி நம்ம பெஞ்ச்மேன் இப்போ பிசிக்ஸ் லேப்ல தாங்க இருக்கான். பயப்படுற பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கான். அவனோட வீக்னஸ புரிஞ்சுக்கிட்ட பசங்களும் கெமிஸ்ட்ரி லேப பூட்டிட்டு அங்க லைட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. பயத்துல பிரான்சிஸ் கத்த ஆரம்பிக்கிறான். இது இந்த பெஞ்ச்மேனுக்கும் ஒரு கடத்துல லைட்டா உணருதுங்க. தான் தம்பியை காப்பாத்துறதுக்கும் அவரும் கெமிஸ்ட்ரி லேபுக்கு ஓடுறாரு. ஆனா உள்ள அந்த தாப்பால் போட்டிருக்கிறதுனால அவராலையும் கதவை திறக்க முடியல. 10 நிமிஷத்துக்கு மேல பிரான்சிஸ் கத்தி கத்தி ஒரு இடத்துல மயக்கம் போட்டே விழ இப்போ ஒரு வழியா அந்த லேபுக்குள்ளேயும் நம்ம பெஞ்ச்மேன் வராரு. லைட்டு போட்டு பாக்குறாரு. அங்க கத்தி கத்தியே தான் தம்பி பிரான்சிஸ் இறந்து போயிடுறாங்க. அப்படி அந்த பிரான்சிஸ் இறந்ததுக்கு அங்க அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ்
ஆன அந்த 10 ட்வின்ஸ் பசங்க தான் காரணம்ன்ற மாதிரியும் பெஞ்சமினுக்கு பயங்கர கோவம் வருது. தான் உலகமா பார்த்த தன்னுடைய பிரதர் பிரான்சிஸ் தன்னை விட்டு போயிட்டானேன்னு சொல்லியும் இப்போ ஒரு சுடுகாட்டுல வந்து அந்த பிரான்சிஸையும் அவரு புதைக்கிறாரு. அந்த பள்ளிக்கூடமே அங்க உருகி போகுது. ஆனா அவங்க கிளாஸ்ல இருக்கிற அந்த 10 பசங்க உருக மாட்டாங்க. இதுக்கு எப்படின்னா பழி வாங்கணும்ன்ற மாதிரி பெஞ்சமின் நினைக்கிறாரு. பிரான்சிஸ் இறந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராரு. தான் தம்பிய போட்டு தள்ளின அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் உத்து பாக்குறாரு. தான் அனுபவிச்ச அதே வழிய உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. சோ அதுதான் இப்போ கொடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரியும் அங்க அந்த டீச்சர் சொல்றாங்க. மேற்கொண்டு நம்ம ஹீரோ பெஞ்சமின் அதுக்கப்புறம் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கலையான்ற மாதிரி கேட்கும் போதோ அவன் இங்கேயே படிக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு நாள் என் கணவர் அந்த பிரின்சிபல் கூட எனக்கு ஒரு சண்டை உருவாச்சு. அவரு பெஞ்சமின் இருக்கிறது தெரியாம அவனுடைய செஸ் திறமைக்காக தான் நம்ம பள்ளிக்கூடம் வளரணும்னு அவனை இங்க சேர்த்தேன். இது ஒன்னும் அநாத ஆசிரமம் இல்ல, சும்மாவே அவனை ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்குன்ற மாதிரி கடுமையான வார்த்தையில பேசினாரு. அத பெஞ்சமினும் கேட்டுட்டு எங்க பள்ளிக்கூடத்தை விட்டு டிசி வாங்கிக்கிட்டு ஒரு சர்ச்சில் இருக்கிற மதர் கூடவே அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்படி அவன் போன சில வருஷங்கள்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மூலியமா எங்க பள்ளிக்கூடமே எரிஞ்சு போச்சு. அதுல என் கணவரும் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெஞ்சமினை நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ட்வின்பேட் ஸ்கூல்ல அந்த குறிப்பிட்ட கிளாஸ்ல படிச்சவங்களோட டீடைல்ஸ் கிடைக்குமா, அட்ரஸ் எதுனா கிடைக்குமான்ற மாதிரி கேட்க அப்படி அவங்களும் அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப மீதி 2 ட்வின்ஸுகள் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரையாச்சு அந்த பெஞ்ச்மெண்ட் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம டீச்சர் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவுமே இது இருக்கிற அந்த ட்வின்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க அதுல ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. இது வரைக்கும் 8 பேர் இறந்திருப்பாங்கல்ல, அந்த 8 பேருமே அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் இறந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரான்சிஸ் இருக்கான்ல, அவன் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதோ அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் இறந்திருப்பான். அப்ப மீதி இருக்கிற 2 பேரு அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு. அதுல இப்போ ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. அதுவும் அந்த பொண்ணுடைய பேரு சான்ன்ற மாதிரியும் போட்டிருக்கு. அந்த சான் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்காங்களா ஹீரோயின், அவங்க தான். என்னது அவங்க ஒரு ட்வின்ஸான்ற மாதிரி ஹீரோக்கும் அப்பதான் தெரிய வந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லியும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்களுடைய சிஸ்டர் தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அப்படி அந்த சான்மே நம்ம ஹீரோவை பார்த்து கட்டி அணைச்சுக்கிட்டு எனக்காக நீ வந்துட்டியான்னு கேட்க நான் உனக்காக வரல, நான் சொல்றத பொறுமையா கேளுங்கன்னு சொல்லி இந்த ட்வின்பேட் ஸ்கூல்ல இந்த பெஞ்சமினோட கதையெல்லாம் சொல்ல இப்போ அவங்களும் மிரண்டு போறாங்க. என்னோட உசுரை எப்படின்னா காப்பாத்துன்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, 2 பேருமே என் கூட வாங்கன்னு சொல்லிட்டோம். ஹீரோ அவரோட எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா மனோகர், அவரோட வீட்லயும் இப்ப இந்த சானையும் அவங்களோட சிஸ்டரையும் தங்க வைக்கிறாரு. அதே மாதிரி மனோகரும் அதே பள்ளிக்கூடத்துல இதுக்கு முன்னாடி 6 பேர் போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, இந்த 6 ட்வின்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு. கடைசியா இந்த சுரேந்தரையும் மீராவையும் எப்படி பேசி அவங்க கையாலேயே அவங்க ட்வின் பிரதரையும் சிஸ்டரையும் போட்டு தள்ள வச்சானோ அதே மாதிரிதான் அந்த சைக்கோ அந்த 6 பேரோட ட்வின்கிட்டையும் நடந்திருக்கான்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்ப ஹீரோவுமே இப்ப சானையும் அவங்களுடைய ட்வின் சிஸ்டரையும் காப்பாத்திட்டோம். இப்ப மீதி தீரன் தீரஜ்னு சொல்லி இன்னும் 2 ட்வின்ஸ் இருக்காங்களே, அவங்களை எப்படி காப்பாத்துறது, அந்த தீரன் தீரஜ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சியான்ற மாதிரி மனோகர் கிட்ட கேட்க அவங்க தான் எங்க போனாங்கன்னு தெரியல, இன்னும் தேடிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஹீரோவும் அந்த தீரனும் தீரஜோடைய அட்ரஸ்ல வந்து பாக்குறாரு. அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே வீட காலி பண்ணிட்டதா அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்தோம் அந்த தீரன் தீரஜ பத்தி ஹீரோ விசாரிக்கிறாரு. அங்கேயும் அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மோசமான நியூஸ் வருது. அதாவது தீரஜ் அப்படின்ற ஒரு நபர் அந்த கிளாஸ்ல படிச்ச அந்த 9வது நபரும் இறந்துட்டாரா. அவரோட உடம்போ ஊருக்கு வெளியில எரிக்கப்பட்ட நிலைமையில மீட் எடுக்கிறாங்க. ஹீரோக்கு அப்ப இன்னொரு விஷயமும் புரியுது. இறந்து போன அந்த தீரன் உண்மையில இருந்தது பிசிக்ஸ் லேப்லங்க. அதாவது இந்த பெஞ்சமின் இருந்தார் பாத்தீங்களா அந்த லேப்ல. ஆனா அவர் பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேப்ல தானே இருந்திருப்பாரு. அங்க இருக்கிற 11 பேர் தானே அவரை போட்டு தள்ளிருப்பாங்க. இது வரைக்கும் இறந்து போனவங்க எல்லாருமே கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்தவங்க இல்ல, பிசிக்ஸ் லேப்ல இருந்தவங்க தான். ஏன்னா அப்பதான் அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல இந்த பிரான்சிஸ போட்டு தள்ளவங்களுக்கு வலி புரியணும்னு சொல்லி இந்த பெஞ்சமின் ஒண்ணுமே பண்ணாத அந்த பிசிக்ஸ் லேப்ல இருக்கிறவங்கள போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்போ மீதி இருக்கிறது நம்ம ஹீரோயினும் அவங்களோட சிஸ்டரும் மட்டும்தாங்க. அதே வேளையில இப்போ முன்னாடி இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த அந்த ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே கான்சியஸ் ஆகுறாரு. தன்னுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. அப்படி ஒரு காஃபியை கொடுத்து ஹீரோவா அங்க புகை பிடிக்கிறாருங்க. அவர்கிட்ட சைக்கோ கேஸை நான் ஹேண்டில் பண்றப்போ என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அது திட்டமிட்ட ஆக்சிடென்ட் தான். ஒரு கருப்பு கலர் கார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து கவுத்து விட்டு போயிடுச்சு, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஹீரோவும் அதை அதிர்ச்சியோட கேட்க இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்புறப்போ அந்த டீச்சர் கால் பண்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு பெஞ்சமின் பிரான்சிஸ் 2 பேருமே பசங்க மாதிரி தான். வருஷம் பிரான்சிஸ் உடைய நினைவு நாள் வரப்போ அவனுடைய சமாதிக்கு போயிட்டு நான் மலர் வளையம் வைப்பேன். ஆனா எனக்கு முன்னாடியே அங்க யாரோ ஒரு நபர் வந்து மலர் வளையம் வச்சுட்டு போவான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்பதான் ஹீரோக்குமே அது அந்த பெஞ்சமின்ற மாதிரியும் தெரிய வருது. நாளைக்கு தான் பிரான்சிஸ் உடைய நினைவு நாள், நாளைக்கு போனா நீ அந்த பெஞ்சமினை பிடிக்கலான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க.
அப்படி நம்ம ஹீரோவுமே ராத்திரி 12 மணிக்கு அந்த சுடுகாட்டுக்கு போறாரு. அப்படி அந்த இடத்துல கோட்டு மாட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து அந்த பிரான்சிஸுக்கு மலர் வளையம் வைக்கிறாருங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டண்டா இருந்த அந்த எஸ்ஐ மனோகர் தாங்க. ஆனா ஹீரோ அந்த முகத்தை பாக்குறதுக்குள்ளேயே அந்த மனோகர் அங்க இருந்து தப்பிக்கிறாரு. ஹீரோவும் கார்ல சேஸ் பண்ணிக்கிட்டு போக அப்பயும் அந்த மனோகரை பிடிக்க முடியல. இப்போ ஹீரோவும் மனோகருடைய வீட்டுக்கே நேரா வராரு. அந்த சைக்கோவை ஓரளவுக்கு நெருங்கின, ஆனா முகத்தை பார்க்க முடியல. அவன் தப்பிச்சிட்டான்ற மாதிரி மனோகர் கிட்டயும் சொல்றாரு. ஹீரோயின்கள் பத்திரமா இருக்காங்களான்னு சொல்லி மனோகர் வீட்டுல தானே விட்டுட்டு போயிருப்பாரு. இப்ப மேல வந்து பார்த்தா ஹீரோயின்கள் 2 பேரோட வாயிலையும் பிளாஸ்டிக் போட்டு மனோகர் கட்டி வச்சிருக்காருங்க. அப்பதான் மனோகர் பின்னாடி வந்து ஹீரோவை தாக்குறாரு. இப்ப அந்த ட்வின் சிஸ்டர்ல ஹீரோயின்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டு மனோகர் போட்டு தள்ளவும் முயற்சி பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க நம்ம ஹீரோவை எழுப்ப, ஹீரோவும் உன்னுடைய சிஸ்டருக்கு ஒன்னும் ஆகாது, நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லியும் இந்த மனோகரை ஃபாலோ பண்ணி போக அப்படி ஒரு கட்டிடத்துக்கும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினோட வராரு. அங்க மனோகரோடையும் நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போறாரு. நீ தான் அந்த பெஞ்சமினான்ற மாதிரியும் ஹீரோ கேக்குறாரு. அதே சமயம் மேல் ஃப்ளோர்ல இருக்கிற ஹீரோயினுடைய ட்வின் சிஸ்டரை அங்க லிப்ட்ல தப்பிக்க வைக்க, ஆனா மனோகர் துப்பாக்கியை எடுத்து இந்த ட்வின் சிஸ்டரை போட்டு தள்ளான்னு போக அதுக்குள்ள நம்ம ஹீரோ கீழே இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு துப்பாக்கியை தூக்கி போட்டு அந்த லிப்ட்ல தான் அந்த சைக்கோ வந்துகிட்டு இருக்கான், இந்த துப்பாக்கியை வச்சு அவனை சுட்டு தங்கச்சிய உன் கையாலேயே காப்பாத்திக்கோன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அப்படி அந்த லிப்ட் ஓபன் ஆனதும் இவங்களும் கண்ணை மூடிக்கிட்டு உள்ள அந்த சைக்கோவை சுடுறதா சொல்லி சுடுறாங்க. ஆனா அந்த லிப்டுக்குள்ள இருக்கிறது அந்த சைக்கோ இல்லைங்க, இவங்களோட ட்வின் சிஸ்டரான அவங்க தங்கச்சி தான். அது தெரியாமையே இந்த சான் அங்க சுட்டுறாங்க. அப்பதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளான காமிக்கிறாங்க. இந்த மனோகரோட ஹீரோ சண்டை போட்டு இருக்கும் போதோ ஹீரோவுடைய சட்டை கொஞ்சம் விலகுதுங்க. அப்பதான் தெரியுது ஹீரோ வேற யாரும் இல்ல, அவருதான் அந்த பெஞ்சமின்னு சொல்லி. என்னோட உடம்புல பிரான்சிஸ்ன்ற மாதிரியும் பச்சை குத்தி இருக்காரு. அதையும் அந்த மனோகர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அட்லாஸ்ட் இப்ப நம்ம ஹீரோ போட்டு தள்ளணும்னு நினைச்ச தான் தம்பிய போட்டு தள்ள அவங்க கிளாஸ்ல இருக்கிற 20 பேர்ல 10 பேரை போட்டு தள்ளிடுறாரு. அதாவது 10 ட்வின்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளி அவரோட கணக்கை முடிக்கிறாரு. இப்ப சம்பவ இடத்துக்கு அந்த ரஞ்சித் போலீஸ் அதிகாரியும் வந்து நம்ம ஹீரோவை கைது பண்ண, ரஞ்சித்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்க நம்ம ஹீரோ தான் அந்த பெஞ்சமின்னு சொல்லி. அப்படி ஹீரோவையும் கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்கும் போதோ, என்னோட பிரதரை இழந்த வழி என்னால தாங்க முடியல, ஒவ்வொரு நாளும் அது அதிகமாச்சு, அதனால்தான் நான் அனுபவிக்கிற வழிய என் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ட்வின்ஸுகளுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். திட்டம் போட்டு அவங்களோட கையாலேயே அவங்களுடைய பிரதரையும் சிஸ்டரையும் காலி பண்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அதுக்காக தான் நான் போலீஸ் அதிகாரியே ஆனேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இந்த கேஸ் எனக்கு தான் கிடைக்கும், ஈஸியா எல்லாரு கதையும் முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அது உனக்கு கிடைச்சது. அதனால்தான் உன்னை ஆக்சிடென்ட்ல தூக்குற மாதிரி தூக்கி நானே உன்னை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணேன். ஒரு கட்டத்துல 8 பேரை நான் தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டேன், ஆனா 2 பேர் மட்டும் கிடைக்கல. அப்பதான் அந்த டீச்சரை பார்த்தோம், அந்த 2 பேரோட அட்ரஸ கண்டுபிடிச்சு இப்ப அந்த தீரன் தீரஜ்ல ஒருத்தனையும் இந்த ஹீரோயின்கள்ல ஒருத்தையையும் போட்டு தள்ளிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பதான் மனோகர் இதுல எப்படி வந்தாருன்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி ஹீரோ தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி மனோகருக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் பண்ணி நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணலனா உன் குழந்தைய போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி மிரட்டிருப்பாரு. அதுக்கு பயந்துகிட்டு தான் மனோகர் அங்க பெஞ்சமின் மாதிரி வேஷ போட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தன்னோட வீட்லயும் ஹீரோயின்களை கட்டி வச்சிருப்பாரு. அட்லாஸ்ட் மனோகருக்கு இதெல்லாம் சொன்னதே இந்த ஐபிஎஸ் அதிகாரியான நம்ம ஹீரோ தான் சொல்லி இப்பதான் தெரிய வந்திருக்கோம். ஆனா அந்த போலீஸ் அதிகாரி ரஞ்சித்தும் இது எனக்கு முன்னாடியே தெரியும், எப்படி தெரியுமா, நீ என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டு உன்னோட கார்ல காப்பாத்தினல, அப்படி காப்பாத்துறப்போ உன்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கிறத நான் பார்த்தேன். அதே லைட்டர் நீ என் வீட்டுக்கு காஃபி குடிக்க வரப்பவும் எடுத்துட்டு வந்த, அதை வச்சுதான் நீ தான் பெஞ்சமின் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கொலை பண்ணிட்டு மனோகர் மேல பழிய போட்டு உன்னால இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, யுவர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை கைது பண்ணி ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்து சிறைச்சாலைக்கும் அனுப்புறாரு. இப்ப ஒரு வழியா இந்த கேஸும் முடிக்குதுங்க. ஆனா அப்பதான் இந்த ரஞ்சித் போலீஸ் அதிகாரியை பாக்குறதுக்கு தீரஜ் அப்படின்ற ஒரு ட்வின்ஸ் ஓடி வரான். டேய், அவரை பார்த்த அந்த போலீஸ் அதிகாரி ரஞ்சித்தும் ஷாக் ஆவ, இதான ஓப்பனிங் சீன்ல பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனவன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, அது நான் இல்ல, என்னுடைய தம்பி தீரனு, நான் தீரஜ்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே அந்த ரஞ்சித்தும் உனக்கு எப்ப பிறந்த நாள்னு கேட்கும் போதோ இன்னைக்கு தானு சொல்ல, அப்பதான் ரஞ்சித்துக்கும் தெரியுது நம்ம ஹீரோ இது வரைக்கும் 9 பேரை தான் போட்டு தள்ளியிருக்காரு. முன்னாடி தீரஜ போட்டு தள்ளியிருப்பேன்னு சொன்னார்ல, அவர் உண்மையில அப்ப தீரஜ போட்டு தள்ளைங்க, பேக்கா ஒரு பாடி எடுத்துட்டு வந்து எரிச்சு அதை தீரஜ்ன்ற மாதிரி காமிச்சு இப்ப சிறைச்சாலையில இருக்கிற அந்த தீரஜுடைய ட்வின்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் உள்ள வந்திருக்காரு. அதாவது ஹீரோவுடைய டீச்சர் சொல்லிருப்பாங்களே, நம்மலாம் 2 பிளான் போட்டா அவன் 3 பிளான் போடுவான்ட்டு, அப்படி நம்ம ஹீரோ இப்ப சிறைச்சாலைக்கு வந்து அங்க இருக்கிற அந்த தீரஜையும் போட்டு தள்ள இதுக்காக தான் நம்ம ஹீரோ சிறைச்சாலைக்கே வந்திருப்பாரு. நான் அந்த லைட்டரை கான்சியஸா தான் வச்சேன், நான் சிறைச்சாலையில வந்து இந்த கணக்கை முடிக்கணும் தான் எவ்வளவு தொலைவு வந்தேன், இப்போ என் கணக்கு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. ஹீரோ முன்ன விசாரிக்கும் போதே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாருங்க. இப்போ அட்லாஸ்ட் ஹீரோ என்னோட இதயத்துல கை வச்சு நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய இதயம் இந்த மனோகருக்கு தான் சொல்ல, அங்க ஓப்பனிங்
எண்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இந்த போதை மாத்திரையெல்லாம் மீட்டு எடுத்திருப்பார்ல, அந்த போதை மாத்திரையை போட்டுக்கிட்டு ஹீரோவும் மறைந்து போறாரு. அப்படி ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இதயத்தை எடுத்து இந்த போலீஸ் அதிகாரியான மனோகருக்கும் கொடுக்க, இப்போ தான் தம்பியை புதைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஹீரோவோட பிணமும் புதைக்கப்படுதுங்க. அவர் தம்பிக்கு தான் இருட்டுனா பயமாச்சு, இப்போ ஹீரோ துணைக்கு இருக்காருன்ற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.